அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாய நமக. ஸ்ரீ பாலா சதகம் 45ஆம் பாடல். கருணாம்பிகையே கண்கண்ட தெய்வமே அழகு தமிழே அம்பிகையே வனவாச வீரன் ஸ்ரீராமச்சந்திரன் போற்றி வணங்கிய கொற்றவையே தலைமகளே துன்பங்களை மறைத்து இன்பங்கள் மலர அருள் புரிவாய் அழகரசியே. பாடலின் பொருள்: கருணாம்பிகையே கண்கண்ட தெய்வமே. கருணாம்பிகை என்றால் அவிநாசி திருத்தலத்திலே அருள்கின்ற அரசியின் திருநாமம் கருணாம்பிகை ஆவாள். அவள் பெரும் கருணை நாயகி என்றும் போற்றப்படுவாள். அப்பேற்பட்ட அன்னை கருணை என்பது இந்த பிறவிகள் மட்டுமல்ல, எடுக்கக்கூடிய அனைத்து பிறவிகளுக்குமே அன்னையின் கருணையே நமக்கு துணை வருவதால் அவளுக்கு கருணாம்பிகை என்றே ஒரு திருநாமம் உண்டு. கருணையை படைத்தவள் இவள்தான். சிவபெருமானின் கருணையே வடிவமாய் இருப்பவள் அன்னை உமையவள். அதனால் அவள் கருணாம்பிகை. கண்கண்ட தெய்வமே. கண்கண்ட தெய்வமே என்றால் எந்த ஒரு உயிரினமும் துன்பம் நேரும் போது தன் தாயிடம்தான் முதலில் ஓடி சொல்லும். அப்படி எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் தெய்வமாய் இருப்பவள் அம்பிகை. அவளே துன்பத்தை சொல்லவில்லை என்றாலும் அவளே எதிர்நோக்கி வந்து துன்பத்தை தீர்த்து வைக்கின்ற கருணா சாகரியாய் இருக்கின்றாள். அதனால் அவள் கண்கண்ட தெய்வமாய் இருக்கிறாள். அழகு தமிழே அம்பிகையே. அம்பிகைக்கும் தமிழுக்கும் பெரிய வித்தியாசம் என்பதில்லை. அவளும் தமிழும் ஒன்றுதான். தமிழும் இளமையானது, அம்பிகையும் இளமையானவள். தமிழும் அம்பிகையும் ஒன்றுதான். அதைதான் அபிராமி அந்தாதி நமக்கு நிரூபிக்கிறது. தை அமாவாசையினிலே அபிராமி அந்தாதி தமிழை பாட தமிழின் வடிவமாய் இருக்கக்கூடிய அம்பிகை அங்கே தோன்றினாள். அதனால் அழகு தமிழே அம்பிகையே. அம்பிகையே என்றால் அனைத்து தெய்வாதி தெய்வங்களுக்கும் தாயாய் இருக்கக்கூடிய அம்பாவே அம்பிகையே. வனவாச வீரன் ஸ்ரீராமச்சந்திரன் போற்றி வணங்கிய கொற்றவையே. ராவணனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ராமனும் என்ன செய்தான் என்றால் அம்பிகையை வழிபாடு செய்தார். நவராத்திரி தினத்தை ஒரு வாய்ப்பாக அமைத்து கொண்டு நவராத்திரியிலே ராவணனை வெல்ல வேண்டும் என்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி துர்காம்பிகையை வழிபாடு செய்ய, துர்காம்பிகை அந்த போர்க்காலம் வரும்பொழுது நான் உனக்கு அனுகிரகம் செய்வேன் என்று அன்னை மறைகிறாள். அந்த போர்க்கால தருணத்திலே ஸ்ரீ ராமபிரான் போர் செய்து கொண்டிருக்கும் போது அன்னை துர்கை அங்கே ஆகாயத்தில் தோன்றி அந்த வரத்தின் பலனாக ஒரு மாலையை ராமனுக்கு தருவதாகவும், ராமன் அதன் பிறகு அந்த அன்னையின் ஆசீர்வாதத்தால் ராவணனை வென்று சீதையை மீட்டுச் செல்வதாகவும் வரலாறு வரும். அப்படி ஸ்ரீ ராமபிரானின் போற்றுதலை ஏற்றுக்கொண்ட தாயே, தலைமகளே, துன்பங்கள் மறைத்து இந்நன்மைகள் மலர அருள் புரிவாய் அழகரசியே. அப்பேற்பட்ட ராமனால் போற்றப்பட்ட தலையானவளே, மிகவும் உயர்ந்தவளே, துன்பங்கள் அனைத்தும் மறைந்து நன்மைகள் மலர அருள் புரி என்று கவிஞர் கூறுகிறார். அது எப்படி துன்பங்கள் மறையும் என்றால், அன்னையின் அருள் இருந்தது என்றால் எந்த துன்பத்தையும் தாண்டி வரக்கூடிய வல்லமை நமக்கு கிடைத்துவிடும். அன்னையின் அருளாசி இருந்துவிட்டால் நமக்கு அறிவு ஞானம் வரும். அந்த அறிவு எப்பேற்பட்ட துன்பத்தையும் களையக்கூடிய நல்ல அறிவாக இருக்கும். அதனால்தான் துன்பங்களை மறைத்து நன்மைகள் மலர அருள் புரிவாய் அழகரசியே. அழகுக்கெல்லாம் அரசியாய் இருப்பதால் இவளுக்கு அழகரசி என்ற பெயரும் உண்டு. இப்படி எதற்குமே உவமை சொல்ல முடியாத அம்பிகையாய் இருப்பதால் அப்பேற்பட்ட தாயை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது நமக்கும் உவமை சொல்ல முடியாத அளவு நாம் உயர்ந்து விடலாம் என்பதே நிதர்சனமான உண்மை. மனித குலத்தின் தீவிரமான ஒரு பயணம் என்பது, ஆத்மார்த்தமான பயணம் என்பது இந்த உறவுகள் நம்மை சூழ்ந்த நாம் செய்யும் பணி அது மட்டும் கிடையாது. இந்த ஆத்மா இறைவனை அடைய வேண்டும் என்பதே முதல் பணியாகும் இந்த ஆத்மாவிற்கு. அதற்கான ஆயத்த வேலைகளை நாம் நலமாக இருக்கும் போதே செய்து கொண்டால்தான் நல்லது, அறிவுடைமையும் ஆகும் கூட. அப்படி இருக்கும்போது அம்பிகை வழிபாடு செய்தால் அதிக வரம் பெறலாம் என்ற ஒரு கூற்றுப்படி அன்னையாம் பாலையை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்ய 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 ஆத்மாவிற்கு அறிவு புலப்பட்டு இறைவனை அடையக்கூடிய வழி தானாகவே கிடைத்துவிடும். தொடர்ந்து அன்னையை வழிபாடு செய்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.